இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி, இறால் பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்களா, இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இப்போ வந்து நல்லா வெயில் காஞ்சிட்ருக்குது. புதன்கிழமை இன்றைக்கி காலையில் 10 ஆகுது. காலையில் ஒரு தோசையும் க்ரீன் சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து மத்தியானம் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணும், பெருசாலாம் ஒன்று இப்படி பார்க்க தான் இவ்வளோ இருக்கும். ஆனால் செய்ய போகிறது பார்த்திங்களா, இத்தினோண்டு இறா தான். 1/2 கிலோ இறா, ஆஃப் கேஜி ப்ரான் தான் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், கழுவிட்டு. அதில் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், மீதி இங்கே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே தலையை க்ளீன் பண்ணிவிட்டு தலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து 1/2 கிலோவில் ஒரு இவ்வளோ தான் இருக்கும் இறா. இதை வந்து பிரியாணி செய்ய போகிறேன். பிரியாணிக்காக இங்கே வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தக்காளி, எலுமிச்சைப்பழம் பாதி, புதினா கொத்தமல்லி சேர்ந்தாப்பில் ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் இறா வந்து தொக்கு பண்ண போகிறேன். என் பொண்ணு பிரியாணி சாப்பிட மாட்டேன், அதுக்காக அவளுக்கு கொஞ்சம் இறாவும், அதுக்கு வெங்காயம், உருளைக்கிழங்கு 2 சின்னது, ஒரு தக்காளி, இங்கே கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து வெள்ளரிக்காய், வெங்காயம், தயிர் பச்சடிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கிலோ இறாக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டமானு எனக்கே தோணுது. என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். இந்த 1/2 கிலோ இறாவு கூட கிடையாது, அது ஒரு 1/4 கிலோ இறா தான் இருக்கும். 1/2 கிலோ உரிச்சா அவங்களுக்கு ஒரு 300 வரும் இல்லையா. அதில் ஒரு 50 எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கிலோ கிலோ இறா இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மசாலாவாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொத்தமாக நான் வந்துட்டு இப்போ பிரியாணிக்கு இதுலேயே சேர்த்துறேன், இறாவிலே, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டு, நான் ஒரே ஒரு 1/4 கிலோ அரிசி தான் போட போகிறேன், அதுக்கு மேலே போட போகிறதில்ல. இறானை தொட்டு கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டு. அடுத்து வந்து இறாக்கு தேவையானால உப்பு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு. ஏன்னா காரம்லாம் போட போகிறோம் இல்லையா, அதுக்காக அது அவ்வளோ. நீங்கள் 1/2 கிலோ இறாவும் செய்கிறமா இருந்தாலும் இதே அளவே நீங்கள் மெஷர்மெண்ட் போட்டுக்கோங்க, பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இங்கே வந்து மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள் வந்துட்டு கன்ஃபியூஷன் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். எல்லா தூளுமே கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நான் போடணும். இது வந்து வெறும் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, ஒரு ஸ்பூனு, இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன், காரம் கம்மியாக தான் அது இருக்கும். இது கூட கரம் மசாலா பவுடரு ஒரு சின்ன ஸ்பூனில் வீட்டில் அரைச்சதுனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன். என் கடைதுன்னா 100 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பாதி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். லைட்டாக புளிப்பு காரம் எல்லாமே இருக்குது. அது அப்படியே ஊறட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. நம்ம அதுக்குள்ளே அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம், பாசுமதி அரிசி. அப்புறம் அதுக்குள்ளே இந்த இறா தொக்கு பண்ணிக்கலாம். இங்கே வந்து இறா தொக்குக்காக ஒரு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன். சோம்பு, சீரகம், கடுகு போட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், ஏன்னா இறாவே கம்மி தான், அதனால் கம்மியாக தான் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உருளைக்கிழங்கு, எல்லாமே ஒன்றாவே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாகவே போட்டுக்கிறேன் நான், இறா தொக்குக்காக இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு வேறு இருக்கு இல்லையா. இதுலேயே மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இறாக்கு எவ்வளோ ஆப்ரேஷன் ஆகிற வேலையெல்லாம் நடத்தி வைக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், நல்லா வாசனையாக இருக்கிற உருளைக்கிழங்கு வறுத்து அப்படியே
ஸ்மெல்லோடு இருக்குது. உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வைக்கிற ஒரு 5 நிமிஷம் உருளைக்கிழங்கு வதங்கி வரட்டும். என்ன இவ்வளோ ஏதாவது வச்சு இவ்வளோ விதம் பண்ணுறாங்களே எனக்கு அதுங்க. ஆக்சுவலி நான் அது வந்து தொக்கு பண்ண தான் வாங்கிட்டு வந்தேன். கடைசியில் வந்து ஒரு 2 என் பொண்ணு சாப்பிடாது எனக்கு ஞாபகம் எல்லாம் போச்சு. அதனால தான் பிரியாணி மொத்தமாக செய்ய முடியாமல் நான் அதில் கொஞ்சம் எடுத்து தொக்கு பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. என் பொண்ணு வீட்டு பிரியாணியும் சாப்பிடாது, காட்டு பிரியாணியை தான் சாப்பிடும். வந்து எப்படியா சாப்பிட்டோம். இதுலேயே தக்காளியும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துட்டேன். வழி கிடையாது, வெறுமனே அதுக்கு என்னத்தை வைக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த வேலை பார்க்குறேன். பிரியாணி வந்து எனக்கும் என்னோடய பையனுக்கு தான் ஒரே ஒரு கிளாஸ் போட போகிறேன் அரிசி. இதுக்கு வந்து காரம் போட்டுக்கலாம். அதிகமாக செய்யும்போது கூட காரம் உப்பு அழகாக போட்டுடலாம். கம்மியாக செய்யும்போது தான் ரொம்ப ரொம்ப உஷாராக பார்க்கணும் இல்லையா? மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரே ஸ்பூனே போதும். நார்மலான ஒரு ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போதும். சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 போட்டேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். அப்படி நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்கலான்னு நீங்கள் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே வதக்கிட்டோன்னு இறாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இறா அப்புறம் தான் போட போகிறோம், ரப்பரே ஆகிடும் இல்லையா? அதனால தான் கொஞ்சம் வேகட்டும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் இறா சேர்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த இறா தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூனு இந்த இறா தலை இது உள்ளே சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அடுத்து இங்கே கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து இங்கே மிளகாய் தூள் கொஞ்சம், இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போடுறேன். தனியா கலந்தது, இது வந்து தனியா கலக்காத மிளகாய் தூள், இதுக்கும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப வேண்டாம். இந்த வெங்காயம்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? அந்த அளவுக்கு போடுறோம். இதை வந்து இப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வேறு இருக்குது, கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. வேணும்னா கருவேப்பிலை கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே பெரட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து 1 டம்ளர் பாசுமதி அரிசி வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கும். உருளைக்கிழங்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. நசுக்கி பார்த்தாலே தெரியும், நசுங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போது மசாலாலாம் குக் ஆகிடுச்சு இல்லையா? இது கொஞ்சம் புளி நான் சேர்ப்பேன், நான் லைட்டாக அவ்வளோதான் சேர்த்துட்டு இந்த இறாவையும் வெளியே சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. இனிமேல் இறா வந்து ஒரு 5 நிமிஷம் தான் குக் ஆகிடும். அது கூட நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பிகினர்ஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். அந்த இறாவில் இருக்க தண்ணி விட்டு அது வெந்துடும். லேசாக மூடி வச்சா போகிறோம். 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து இறா தொக்கு வந்து உருளைக்கிழங்கு தொக்கு ரெடி ஆகிடும். இப்படியே லேசாக மூடி வைப்போம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோம். இந்த பக்கம் வந்து ஒரு 3 முட்டையை வந்துட்டு வேக வச்சுருக்கேன். வேகட்டும், உரிச்சிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இங்கே வந்து இறா தலை நம்ம பெரட்டி வச்சுருக்கோம் இல்லையா? அது அப்படியே உள்ள சேர்த்தேன். நான் வந்து இதை வந்து குழம்பு வைப்பேன், அப்படி இல்லைன்னா காயில் போட்டு பொரியல் பண்ணுவேன். இன்றைக்கி செய்து இருக்கணும், பட் இன்றைக்கி நான் செய்யலை. இப்படி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு நம்ம திருப்பி விடலாம். அதுக்குள்ளே இங்கே பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டேன். இறா தொக்கு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தெரியுதா? அவ்வளோதான், இறா ரெடி ஆகிடுச்சு. இறா ப்ரான் மசாலா, இறால் தொக்கு. இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணிக்கலாம். பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும், உடம்புக்கு நல்லது. வெறும் இறால் தின்றதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். பெரியவங்க வேணால் 2 பீஸ் எடுத்துக்கலாம். நானே குட்டி உருளைக்கிழங்கு தான் 2 போட்டேன்.
உண்மையாலுமே நல்லா இருக்குது. வாயில் வச்சு பார்த்தேன், டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பவுலில் மாற்றிடலாம். உருளைக்கிழங்கு இறால் தொக்கு பக்கு. இன்னும் நிறைய வெங்காயம் போட்டால் தொக்கு வரும். நான் அதிகமாக போடல, அப்போ வாசனை போயிடும் அப்படிங்கிறதுக்காக. இல்லாட்டி இன்னும் கூட ஒரு சின்னதாக ஒரு வெங்காயமும் ஒரு குட்டி தக்காளி சேர்த்து இன்னுமே தொக்கு வரும். இங்கே வந்து நம்ம இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்மளோட இறால் தலை வறுவல் வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பார்ப்போம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சமாக லைட்டாக புளி சேர்த்தேன், இல்லை ஒரு மாதிரியாக இருக்குது. நிறைய பேர் போடலை. ஓகே, அவ்வளோதான். கருவேப்பிலையை போட்டு நம்ம ஸ்டவ்வை நிறுத்திடுவோம். சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை நம்ம செய்ய வேண்டாம். அவ்வளோதான். இங்கே வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன். இப்போ இறா வறுத்த அந்த கடாயை தான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயட்டும். இப்போ நம்ம அதில் என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் வித்தியாசமான இறா பிரியாணி தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, காலையில் ஜாமுன் செஞ்சேன். என் பையன் சாப்பிடுவான்னு வருவான்னு பார்த்தேன், வரலை. இங்கே பண்ணி வச்சுருக்கேன்னா, அடுத்து இங்கே அவனுக்கு வேறு சூடாக கொஞ்சம் எடுத்து வச்சா வரல. எங்கள் வீட்டில் ஜாமுனே எலுமிச்சை பழம் சைஸ் இருக்கும். ஓகேவா, வரல இன்றைக்கி காலையில். சரி இருந்தது ஜாமுன் போடணும் செஞ்சுட்டு. இந்த எண்ணெயில் வந்து இப்போ இந்த இறா வந்து ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துருவோம். ஃபோன் பண்ணியிருக்கேன், வருவான். சுட ஃபஸ்ட்டு போட்டு ஜீராவில் உடனே ஊற விட்டவங்க ஒரு கப்பில் எடுத்து போட்டு வச்சுருந்தேன், வரலை. இப்போ இதெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் வித்தியாசமான இறா வந்து எப்பவுமே ஒரு மாதிரி ஊற்றி ஸ்மெல்லு வரும் இல்லையா, நான் அதுக்காக நான் இப்படி செய்கிறேன். நீங்களாம் எப்படி இறா பிரியாணி செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் ஒரு முறை ஒரு மாதிரி தான் செய்வேன், நான் என்னன்னு சொல்லலை. எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் இதை பெரட்டி எடுத்துடலாம். வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை. அடுத்து இங்கே ஒரு குக்கரை வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய். இதில் கொழுப்புலாம் கிடையாது இல்லையா, சிக்கன் மாதிரி மட்டன் மாதிரி, அதனால் எண்ணெய் கொஞ்சம் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கோம். அடுத்து வந்து இது காயட்டும். இதில் வந்து ஒரு 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே அது சேர்த்து விட்டு. இப்போது இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்க்கலாம். அப்போதான் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்குது. வீட்டில் இன்னும் இடம் இருக்காது, கொஞ்சம் இந்த அளவுக்கு போதும். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் உப்பு சேர்த்துட்டேன் நான், அதனால் இறாலே மொத்தமாக சேர்த்து வச்சுட்டேன் நான். அது கலந்து வரப்போ வந்துடும். இப்போ தக்காளி, நல்லா வதங்கட்டும். இங்கே வந்து வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த இறா இருக்கு இல்லையா, நம்ம வதக்கி வச்சுருக்க இறாவை அப்படியே சேர்த்துடலாம். கடாய் இந்த இறா வந்து நம்ம எண்ணெயில் அப்படியே விரட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்துட்டு ஒரு பரட்டிக்கலாம். இப்போ நம்ம இங்கே இறாவும் நல்லாமே வதக்கி விட்டாச்சு. இங்கே வந்து இந்த டம்ளரில் தான் அரிசி வந்து தலை தட்டி எடுத்தேன். இதில் 2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர், இன்னொரு டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போது இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 சேர்ப்பாங்க சில பேர், 1.25. நான் வந்து 2 தான் சேர்ப்பேன். எனக்கு அப்போ தான் அது ரொம்ப வர இருந்தால் பிடிக்காது, அதனால நான் அப்படி சேர்த்துருக்கேன்.
நீங்கள் வேணும்னா 1.25 கூட சேர்த்துக்கோங்க. அரிசியை பொறுத்து 1.5லேருந்து 1.25 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். எப்போவுமே பிரியாணிக்கு வெஜ் பிரியாணி எதுனாலும் இந்த தண்ணி வந்து டேஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் தூக்கலாக உப்பு டேஸ்ட்டு தெரியணும். அப்போ தான் நம்மளுக்கு அரிசி போட்டு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா குறைச்சி இருக்கும். பிகினர்ஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். நான் வந்து உப்பு பற்றி இந்த ஸ்பூனில் ஒரு தலை தட்டி போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருந்தோம். இந்த சின்னதில் போட்டோம். மொத்தமாக ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு மாதிரி நார்மல் ஸ்பூனில். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம ஊற வச்சுருந்த பாசுமதி அரிசியை சேர்த்து வைப்போம். இதிலே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து இறால் சேர்த்துட்டதுனால வெறுமனே வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா தான் நான் வதக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். பார்த்துருப்பீங்க. போட்டாலும் அவங்க போட்டு நெய் போட்டுக்கலாம். இறாலை போட்டால் தான் அது நல்லா உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாத்தையுமே இறாலாக சேர்த்தேன். நம்ம இல்லைன்னா வதக்கிட்டு செய்யும்போது சப்புன்னு இருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு. அதுக்காக ஒரு ஸ்பூன் நெய். கொஞ்சம் இது கொதிச்சு லெவலாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே டீ ரெடி ஆகிடுச்சு. டீயை குடிச்சிடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக மேலே கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை மூடிடலாம். மூடிட்டு நம்ம விசில் வர வைக்க போகிறதில்ல, அப்படியே தம்மிலே விட்டுடலாம். இப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ அலப்பறையான்னு எனக்கே தோன்ற அளவுக்கு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். வேறு என்ன, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ வந்து வெயிட்டை போட்டு கொஞ்சம் சிம்மரில் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ சிம்மரில் தான் வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன். கையில் செல்லு வச்சுருக்கேன். நம்மளோட ப்ரான் பிரியாணி, இறால் பிரியாணி 1/4 கிலோ அரிசி போட்டு நம்ம இறால் பிரியாணி செஞ்சுருக்கோம். 2 பேருக்கு நாங்கள் லிமிட்டாக சாப்பிடுவோம். அதனால் இதுவே அதிகம் எங்களுக்கு. இப்போ மேலே வந்துட்டு புதினா கொத்தமல்லியை போட்டு விட்டுடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளோட இறால் பிரியாணி பண்ணியிருக்கோம். ப்ரான் பிரியாணி ஹாட்கேஸில் நான் எடுத்து வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே வெங்காயம் வெள்ளரிக்காய் போட்டு, இது தக்காளி எங்கள் வீட்டில் பிடிக்காது, அதனால் வெள்ளரிக்காய் போட்டு பச்சடி பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் இறால வந்து உருளைக்கிழங்கு போட்டு வறுவல் பண்ணியிருக்கேன். தொக்கு, இறா தொக்கு. இப்போ கொஞ்சம் ரசம் இருக்குது. இங்கே வெள்ளரிக்காய் 2 ஸ்பெஷலாக என் பொண்ணு பச்சடி சாப்பிடாது, அதுக்கு கொஞ்சம். அடுத்து இங்கே வந்துட்டு ரைஸு சூடு பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. அது இல்லாமல் இங்கே இறா வறுவல் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். சுமாராக தான் இருக்குது. யாரோ யூடியூப்பில் பண்ணியிருந்தாங்க, நான் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே, பார்ப்போம். அவ்வளோதான் இன்றைக்கி. அது இல்லாமல் இது பறந்துடுவேன். தலை மண்டை மேலே இருக்க கொண்டையை வேறு மறந்துடுறது. இங்கே வந்துட்டு முட்டை, 3 முட்டை. அவ்வளோதான். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இது இல்லாமல் என் பையன் வந்து சப்பாத்தி கேட்டால் சப்பாத்தி போடணும். என் பொண்ணுக்கும் சப்பாத்தி போட்டால் தான் அந்த இறா தொக்கு வச்சு சாப்பிடுவான். ஓகேங்களா? இதான் எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், நான் இறா பிரியாணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக பச்சடி ஒரு முட்டை எடுத்துன்னு வந்துட்டு, இன்னும் என் பையன் வரல. இறா எங்கன்னு கேட்காதீங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுன்னு வந்திருக்கேன். சாப்பிட போகிறேன்.